எல்லாத்தையும் போட்டு புழக்கத்தான் போறோம். யாரும் நீங்க தப்பிச்சலாம் போயிட முடியும். 70 ஆண்டுகளாக நீங்கள் செஞ்ச ஊழலுக்கு அக்கவுண்ட் கேட்கத்தான் போறோம். 2.5 லட்சம் கோடி நீங்க 1967 இருந்து அடித்த கூட்டு கொள்ளை. தாத்தா பையன் பேரன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் நீங்கள் அடித்த கூட்டு கொள்ளை 2.5 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. 2025 ஏப்ரல் மாதம் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறார். புதிய மாநில தலைவருக்கு வழிவகுக்கிறார். லட்சக்கணக்கான அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் பாஜக ஆதரவாளர்களுக்கும் இது பேரிடியாக வந்தது. மிக கடினமான சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரே வருடம் இருக்கும்போது அண்ணாமலை பதவியிலிருந்து விலகுவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. பாஜக ஆதரவாளர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பலரும் பாஜக மேலிடத்தை திட்டி தீர்த்தார்கள். சமூக வலைதளங்களில் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார்கள். பாஜகவுக்கு மூடுவிடா என்றார்கள். இனிமேல் பாஜகவுக்கு என் ஆதரவு இல்லை என்றார்கள். அண்ணாமலைக்காக தான் நானே கட்சியில் சேர்ந்தேன். அண்ணாமலை தலைமை இல்லை என்றால் நான் வெளியேறி விடுவேன் என்றார்கள். அண்ணாமலையின் தலைமை இல்லாமல் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என்றார்கள். பாஜகவின் தேசிய தலைமை அண்ணாமலைக்கு அநீதி இழைத்துவிட்டது என்றார்கள். தேசிய தலைமைக்கு தமிழ்நாடு அரசியல் இன்னும் புரியவில்லை என்றார்கள். இன்னும் என்னென்னவோ சொல்லி தங்கள் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் விரக்தியையும் வெளிப்படுத்தினார்கள். வலைதளம் முழுவதும் ஒரே புலம்பல், ஒப்பாரி. ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் தங்கள் அதிருப்தியை பாஜக தலைமைக்கு இமெயில் மூலம் தெரிவித்தனர். பலர் நேரடியாக டெல்லி சென்று அண்ணாமலை பற்றிய உண்மையை தலைமைக்கு எடுத்துரைத்தனர். தங்கள் ஒப்பாரியை கேட்டாவது பாஜக தலைமை மீண்டும் அண்ணாமலையை பதவியில் அமர்த்தாதா என்று எதிர்பார்த்தார்கள். அண்ணாமலை பதவியிலிருந்து விலகியது பாஜக ஆதரவாளர்கள் மனதில் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்று பாஜக தேசிய தலைமை சற்றும் எதிர்பார்த்திருக்காது. 2 மாதங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவின் புதிய நிர்வாகிகள் சந்திப்பில் கலந்து கொள்ள அமித்ஷா வந்தபோதுதான் அவருக்கே புரிந்தது அண்ணாமலையின் பாப்புலாரிட்டி. மதுரை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு அண்ணாமலை வந்த போதும் சரி, தன் இருக்கையில் அமர்ந்த போதும் சரி, நின்ற போதும் சரி, தொகுப்பாளர் அண்ணாமலை என்ற பெயரை சொல்லி வரவேற்ற போதும் சரி, அண்ணாமலையை உரை நிகழ்த்த அழைத்த போதும் சரி, அண்ணாமலை பேசும்போதும் சரி, அண்ணாமலை பேசி முடித்த போதும் சரி, ஒரே கைத்தட்டல், ஒரே ஆரவாரம். இத்தனைக்கும் வந்திருந்த நிர்வாகிகள் பலர் புதியவர்கள், அண்ணாமலையுடன் சம்பந்தப்படாதவர்கள். ஆனானப்பட்ட அமித்ஷாவே இந்த எழுச்சியை நேரில் கண்டு மறந்து போய்விட்டார். அதே சமயம் மகிழ்ச்சியும் அடைந்தார். அமைதியாக இருங்கள், ஆரவாரம் செய்யாதர்கள் என்று நீ இருக்கையில் அமர்ந்தபடியே அண்ணாமலை கூட்டத்தினருக்கு கையசைத்து செய்கை காண்பித்தது வீணாகியது. கூட்டத்தினர் கேட்கவில்லை. அண்ணாமலை மீது தங்களுக்கு இருக்கும் அபிமானத்தை அமித்ஷாவுக்கு வெளிப்படுத்த சற்றும் தயங்கவில்லை. அண்ணாமலையின் இத்தகைய பாப்புலாரிட்டிக்கு காரணம் என்ன? காமராஜர், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆருக்கு பிறகு எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இவ்வளவு பாப்புலர் ஆகவில்லை. இங்குதான் அண்ணாமலையின் இந்த பாப்புலாரிட்டி நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. அண்ணாமலை அரசியல் பின்புலம் இல்லாதவர், திரைப்பட பின்னணி இல்லாதவர். அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு பாப்புலாரிட்டி? சாதாரண தமிழன் போன்ற எளிமையான தோற்றம், கருப்பு நிறம், எந்த படாடோபமும் இல்லை, சாதாரண உடை, சாதாரண நடை. ஆனால் அந்த முகத்தில் ஏதோ ஒரு வசீகரம், கண்களில் பளிச்சிடும் நேர்மை, அன்பு காட்டும் உடல்முடி, வயது வித்தியாசமில்லாமல் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து பேசும் பண்பு, எளிய பேச்சு, அடுத்தவர்கள் மீதுள்ள அக்கறையை புலப்படுத்தும் பாமரத்தனமான உரையாடல். வானத்தை வில்லாக வளைப்பேன், தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓட வைப்பேன், கூவத்தை மணக்க வைப்பேன் என்றெல்லாம் கேட்பவர்கள் காதில் அண்ணாமலை பூ சுற்றுவது கிடையாது. அண்ணாமலையின் பேச்சில் நேர்மை அப்பட்டமாக தெரியும். ஆடம்பரம் இருக்காது, அலங்கார வார்த்தைகள் இருக்காது. அவருடையது செயற்கையான பேச்சல்ல, உள்ளத்திலிருந்து இயல்பாக வெளிவரும் பேச்சு, நம்பும்படியாக இருக்கும் பேச்சு. அரசியல் மாற்றத்துக்காக பல்லாண்டு காலம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு அண்ணாமலையின் பேச்சு நம்பிக்கை அளிக்கும். தர்க்க சாஸ்திரத்தில் வல்லவர் அண்ணாமலை. தினம் தினம் தன் வாத திறமையை வெளிப்படுத்துவதில் வல்லவர். அண்ணாமலை நடத்தும் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் அனல் பறக்கும். நிருபர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக பதிலளிக்கும் சாதுரியம் அண்ணாமலைக்கு உண்டு. புள்ளி விவரங்கள் எப்போதும் அவர் நாவில் நடனமாடும். ஆளும் கட்சியில் குறைகளை எளிய மொழியில், அதே சமயம் ஆணித்தரமாக சுட்டி காட்டுவார், சவால் விடுவார். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் திருமாவளவனுக்கும் அவர் விடும் சவால்களில் ஆண்மை பண்பு, தியாக ஜொலிக்கும். ஒவ்வொரு பாமரனும் கேட்க துடிக்கும். கேள்வியை அண்ணாமலை கேட்டுவிட்டாரே என்ற திருப்தி கேட்பவருக்கு ஏற்படும். அது அனைவரையும் வசீகரிக்கும். பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும் என்பதை கரும்பலகையோ வரைபடமோ இல்லாமல் வார்த்தைகளாலேயே படம் பிடித்து காட்டுவார் அண்ணாமலை. தன் பேச்சில் அவருக்கே நம்பிக்கை இருக்கும். கேட்பவர்கள் மனதிலும் நம்பிக்கை ஏற்படும். அண்ணாதுரை, கருணாநிதி போல் எதுகை மோனைவுடன் தூய தமிழில் பேசக்கூடியவர் அல்ல அண்ணாமலை.
அலங்கார வார்த்தைகள் அண்ணாமலைக்கு தெரியாது. ஆனால் பாமர மக்களுடன் உடனே ஒரு கனெக்ட் ஏற்படுத்தி கொண்டு விடுவார். என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் போது கொட்டும் மழையிலும் வெளுக்கும் வெயிலிலும் மக்கள் திரள் திரளாக வந்து நின்று அவருடைய உரையை கேட்பார்கள். இரவு 10 மணி ஆன போதிலும் இடுப்பில் குழந்தையை வைத்துக்கொண்டு பெண்கள் கால்கடுக்க நின்று கேட்பார்கள். வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட யாருக்கும் எழுவதில்லை. அதுதான் அண்ணாமலை. அண்ணாமலை கையசைத்தால் உடனே ஆயிரம் பேர் திரண்டு வந்து விடுவார்கள். திருவாரூரில் தெற்குரத வீதிக்கு கருணாநிதி பெயரை வைக்கப் போவதாக அரசு அறிவித்தவுடன் திருவாரூரில் என்ன நடந்தது என்று பார்த்தோம் அல்லவா? உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு விட்டார்கள். அண்ணாமலை ஒருவர்தான் இந்த சதித்திட்டத்தை முறியடிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தெற்குரத வீதி முழுவதும் மக்கள் திரள். திருவாரூரில் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்த்து வெகு காலமாகிவிட்டது என்று அந்த ஊர் மக்கள் பேசிக் கொண்டதை நாம் பார்த்தோம். அதுதான் அண்ணாமலை கனெக்ட். கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் வாய்ஜாலத்தில் மயங்கி கிடந்த தமிழ் சமுதாயம் அண்ணாமலையின் அதிரடி அரசியல் நகர்வுகளால் போதை தெளிந்து விழிப்புணர்வு பெற்றது. தமிழ்நாட்டு சரித்திரத்தில் இதுபோன்ற மக்களை ஈர்க்கும் தலைவன் ஒருவன் உருவாகி பல்லாண்டு காலம் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் காமராஜர் பின்னால் தமிழக மக்கள் அணிதிரண்டார்கள். அதற்கு காரணம் காமராஜ் நல்லுள்ளம் படைத்த, நல்லாட்சி தந்த, நேர்மையான எளிய மனிதர் என்பதால். அரசியலில் அப்போது தோன்றிய அண்ணாதுரை, கருணாநிதி போன்றவர்கள் சொல்லாற்றிலும் தமிழ் பேச்சிலும் எதுகை மோனையிலும் நக்கல் நையாண்டியிலும் வல்லவர்கள். அவர்களுடைய அலங்கார பேச்சுக்கு தமிழ் சமுதாயம் மயங்கி விழுந்தது. அண்ணாதுரையும் கருணாநிதியும் அரசியல் தலைவர்கள் ஆனார்கள். இவர்கள் பின்னால் சென்றது தமிழ் சமுதாயம். ஆனால் இந்த தலைவர்கள் விரைவிலேயே மக்களின் நம்பிக்கை இழந்தார்கள். மக்களுக்கு ஏமாற்ற உணர்வே மிஞ்சியது. 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்த போது திரைப்படங்களில் அவருடைய வேடங்கள் அவருக்கு துணை போயின. என்னதான் திரைபிம்பமும் நிஜ வாழ்க்கையும் வேறு வேறு என்றாலும் திமுகவின் மீது இருக்கும் வெறுப்பினால் எம்ஜிஆரின் திரைபிம்பம் உண்மையாக இருக்கலாமோ என்ற நம்ப விரும்பினார்கள் மக்கள். அப்படியே நம்பவும் செய்தார்கள். திரள் திரளாக எம்ஜிஆர் பின் சென்றார்கள். அதன் பிறகு 2021 வரை, அதாவது 49 ஆண்டுகள், ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் தமிழர்களை வசப்படுத்தும் ஒரு தலைவர் எந்த கட்சியிலும் தோன்றவில்லை. வை. கோபால்சாமி பேச்சாற்றல் மிக்கவர்தான். ஆனால் அவர் பின்னால் மக்கள் திரண்டு செல்லவில்லை. விஜயகாந்த் எம்ஜிஆரின் நிழல் மட்டுமே, அவருக்கு ஈடு இல்லை. காங்கிரஸ் கட்சியில் அவ்வப்போது உருவாகிய தலைவர்கள் ஒருவராலும் மக்களை ஈர்க்க முடியவில்லை. சிவாஜி கணேசனும் பிரபல நடிகர்தான். ஆனால் அரசியலில் மக்களை ஒன்று திரட்ட முடியவில்லை. கமல்ஹாசனால் ஒரு சிறிய சலசலப்பை மட்டுமே ஏற்படுத்த முடிந்தது. மிக விரைவில் கமல்ஹாசன் ஈர பட்டாசாக மாறினார். சுதந்திரத்தின் போது நாட்டில் இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள், மக்களிடம் பெருமளவில் செல்வாக்கு உள்ளவர்கள். ஆனால் நாளடைவில் கம்யூனிஸ்ட் கொள்கை நீர்த்து போயிற்று. பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்களும் மங்கி போனார்கள். இன்று கம்யூனிஸ்டுகள் எங்கே என்று தேட வேண்டிய நிலை வந்துவிட்டது. பாஜகவிலும் பல தலைவர்கள் உருவானார்கள். ஆனால் அவர்கள் யாருக்குமே பாராட்டும்படியான வியக்கத்தக்க, வசீகரிக்கக்கூடிய சொல்வண்ணம் இருக்கவில்லை. அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப கட்சியை நிர்வகித்துக் கொண்டு சென்றார்கள். மக்கள் மனதில் நிற்கும்படியான பெரிய சாதனைகள் செய்யவில்லை. தமிழக அரசியல் களம் ஆளுமை பண்புமிக்க தலைவருக்காக இயங்கியது. இந்த பின்னணியில்தான் தமிழக அரசியல் வானில் அண்ணாமலை உதயமானார். சோர்வடைந்த தமிழ் சமுதாயத்திற்கு அண்ணாமலை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக உதித்தார். உலுத்து போன தமிழக அரசியலில் அண்ணாமலை ஒரு மாற்று சக்தியாக மக்கள் ஏற்றுக்கொண்டனர். பதவியேற்ற முதல் நாளே அண்ணாமலையின் தலைமை குணம் வெளிப்பட்டு விட்டது. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையின் நடவடிக்கைகள் தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்டன. நாளை அண்ணாமலை என்ன செய்வாரோ, நாளை அண்ணாமலை என்ன சொல்வாரோ, நாளை அண்ணாமலை எங்கு செல்வாரோ என்பதை மற்ற அரசியல் தலைவர்களின் எண்ணமாக இருந்தது. மற்ற அரசியல் தலைவர்களின் மைண்ட் ஸ்பேஸ், அதாவது சிந்தனை, அண்ணாமலை தீவிரமாக ஆக்கிரமித்து விட்டார். மற்ற அரசியல் தலைவர்கள் கவலை கொள்ள ஆரம்பித்தனர், உறக்கத்தை இழந்தனர். அண்ணாமலை என்றால் ஆக்ஷன், மற்றவர்கள் ரியாக்ஷன் தான் கொடுப்பார்கள். அதாவது தன் நகர்வுகளுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும் நிலைக்கு மற்றவர்கள் அண்ணாமலையால் தள்ளப்பட்டார்கள். அதுதான் அண்ணாமலை, அதுதான் அண்ணாமலையின் ஆளுமை பண்பு. மொத்த தமிழ் சமுதாயத்தின் நம்பிக்கை சுடராக இருந்த அண்ணாமலை ஏன் பதவி விலகினார்? இதை எப்படி ஜீரணிப்பது? இதனால் எழக்கூடிய சவால்களை எப்படி சமாளிப்பது? தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலையின் தாக்கம் தொடருமா? பாஜகவின் தேர்தல் வெற்றி பாதிக்கப்படுமா? அடுத்த சட்டசபை தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? இதுபோன்ற கேள்விகளை அடுத்த பகுதியில் அலசுவோம்.